அனைவருக்கும் வணக்கம். வியாபாரம், சந்தைப்படுத்துதல், விற்பனை, இதை ஆங்கிலத்தில் பிஸ்னஸ், மார்க்கெட்டிங், சேல்ஸ் இதை குறித்து நிறைய வீடியோக்கள் வெளியிட்டிருக்கேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோக்கள் வந்து கிடைக்கும். நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கங்க. சரி, வாட் இஸ் பிஸ்னஸ் மேப்பிங்? வியாபார வரைபடம். ஒரு வீடு கட்டுகிறோம். எல்லாரும் பெரும்பான்மையானவர்கள் இன்று வீடு கட்டக்கூடிய, சொந்த வீடு கட்டக்கூடிய அனுகூலம் பெற்றவர்கள், அந்த ஆசீர்வாதம் இருக்கட்டும். ஒரு வீடு கட்டும்போது நம்மக்கிட்ட ஒரு வரைபடம் வேணும். நம்ம வீடு இப்படி தான் இருக்கணும், இந்த இடத்துல இத்தனை அறைகள் இருக்கணும், இந்த அறைகளில் இன்னென்ன பாணியில் இந்த அறைகள் இருக்கணும், இவ்வளோ அளவில் இருக்கணும், மொத்தம் நம்முடைய இடத்தோட அளவு என்ன, அதில் வீடு அமைய இருக்கிற பில்டிங் அந்த கட்டிடத்துடைய அளவு என்ன அப்படின்னு சொல்கிறது தான் மேப்பிங். இதை உதாரணத்துக்காக சொன்னேன். இது எளிமையாக எல்லோரும் ஒன்று நம்ம வீடு கட்டியிருப்போம் அல்லது இன்னொருத்தர் வீடு கட்டும்போது நம்ம பார்த்துருப்போம். இதே மாதிரி தான் பிஸ்னஸ் மேப்பிங் அப்படிங்கிறதும். நம்மளுடைய முதலீடு என்ன, ஒரு வருட ஒரு இந்த ஃபைனான்ஷியல் இயர்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த வியாபார ஆண்டு, பொருளாதார ஆண்டு அப்படி கூட வச்சுக்குவோம். ஏப்ரல் ஆரம்பித்து அடுத்த வருடம் மார்ச் வரைக்கும் அது நடக்கும். இது ஒவ்வொரு காலாண்டும் பிரித்து கொள்வாங்க. இதை வங்கிகள்லேயும் காலாண்டுக்கான லாப சதவீதம் என்ன, என்னென்ன செலவினங்கள் இருந்தது, லாபம் எவ்வளோ கிடைச்சதுன்னு குறிப்பிடுவாங்க. இந்த பிஸ்னஸ் மேப்பிங் இல்லாமல் ஒருவர் தன்னுடைய வியாபாரத்தை தொடங்குவாரேயானால் அல்லது தன்னுடைய நிறுவனத்தை நடத்துவாரேயானால் மிகப்பெரிய பிஸ்னஸ் த்ரெட்ஸ், அதை பற்றி நான் போட்டிருக்கேன், பிஸ்னஸ் த்ரெட்ஸ்னு. இந்த வியாபார அபாயங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது. நம்ம டூ வீலரில் போகிறோம், காரில் போகிறோம், நாம் வண்டி ஓட்டினாலும் சரி, டிரைவர் ஓட்டினாலும் சரி, அந்த மேப்பிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரோடு இப்படி தான் இருக்குது, இந்த ரோட்டில் நம்ம இப்படி தான் போகணும், இவ்வளோ பேர் மக்கள் போகிறாங்க இல்லை கிராஸ் பண்ணுறாங்க, சிக்னல் கிடைக்குது, நம்ம போகணும், இவ்வளோ ஸ்பீடில் தான் போகணும், இந்த ரோட்டில் இவ்வளோ ஸ்பீடில் தான் போகணும், இதுக்கு மேலே ஸ்பீடில் போகக்கூடாது, வளையிற இடத்துல மெதுவாக போகணும், இப்படியெல்லாம் விதிகள் வச்சுருக்கோம். தட்ஸ் கால்டு மேப்பிங். இதே மாதிரி மேப்பிங் தான் பிஸ்னஸ்லையும் இருக்கணும். எங்கே ஸ்லோ பண்ணணும், எங்கே நம்மளுடைய ப்ராடக்டோடைய எண்ணிக்கைகளை அதிகப்படுத்திக்கணும், எந்த ப்ராடக்டை எங்கே எப்படி விற்பனை உத்திகளை கையாளுறது, என்ன டிஸ்கவுண்ட் கொடுக்கணும், அதில் நமக்கு லாபம் என்ன, லாபத்தில் ஏற்படக்கூடிய செலவினங்கள் என்ன, அந்த செலவினங்களின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மூலதன வரவு என்ன, இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் மேப்பிங். இந்த பிஸ்னஸ் மேப்பிங்கை வந்து ஒரே மேப்பிங் இருக்குது, ஒரே ஃபார்முலாவில் எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம்னு நினச்சா அது அல்ல. ஒவ்வொரு வியாபாரத்திற்கும் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் தனித்தனியான பிஸ்னஸ் மேப்பிங் இருக்குது. காரணம் ஏன், ஒரு வியாபாரத்துக்கு ஒரு பிஸ்னஸ் மேப்பிங் சொன்னால் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஒரு பிஸ்னஸ் மேப்பிங்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு தனி மனிதருக்கும் அவருடைய குணநலன்களை சார்ந்த தாக்கங்கள் வியாபாரத்தில் இருக்கும். எதிர்பார்ப்புகள், அவர் எப்படி நடந்து கொள்கிறார், என்ன எதிர்பார்க்கிறார், என்ன அடிப்படையில் இந்த வியாபாரத்தை தொடங்கினார் என்பதையெல்லாம் காரணிகளாக கொண்டு தான் ஒரு பிஸ்னஸ் மேப்பிங் அமையும். ஆக ஒரு பிஸ்னஸ் மேப்பிங் எடுக்கணும் அப்படின்னா எத்தனையோ காரணிகளை நாம் ஆராய்ந்து தான் அதை செய்யணும். கட்டாயம் ஒரு பிஸ்னஸ் மேப்பு கையில் இருக்கணும் வெற்றிகரமான வியாபாரத்திற்கு. தொடர்ந்து நாம் உரையாடுவதன் மூலமாக அதில் என்னென்ன அம்சங்கள் இருக்குங்கிறத பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் சொல்கிறேன், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரே வீடியோவில் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள முடியாது. தொடர்ந்து நாம் பேசுவதற்கு அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களும் மிக முக்கியமாக உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்போ தான் நம்ம தொடர்ந்து உரையாட முடியும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.